அமெரிக்க அரசியலில் புயலை கிளப்பியிருக்கும் எலான் மஸ்க், ட்ரம்புடன் மோதல், புதிய கட்சி துவக்கம். என்ன நடக்கிறது அமெரிக்காவில்? சமீப காலமாக உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கும் டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனங்களின் உரிமையாளர் எலான் மஸ்க் அமெரிக்க அரசியலில் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இவருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடுகள் எழுந்த நிலையில் அமெரிக்கா கட்சி என்ற பெயரில் ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருப்பதாக அறிவித்திருக்கிறார். முக்கியமாக ட்ரம்ப் கொண்டு வந்த ஒரு பெரிய நிதி மசோதாவை எலான் மஸ்க் கடுமையாக எதிர்த்தார். அதுதான் இந்த மோதலுக்கு முக்கிய காரணம். அமெரிக்க மக்களின் சுதந்திரத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்காகவே இந்த கட்சியை தொடங்கியிருப்பதாக மஸ்க் கூறியுள்ளார். ஏற்கனவே சமூக வலைத்தளமான எக்ஸில் ஒரு புதிய கட்சி வேண்டுமா என்று ஒரு கருத்துக் கணிப்பு நடத்தினார். அதில் பெரும்பாலான மக்கள் புதிய கட்சி வேண்டும் என்று தெரிவித்ததை அடுத்து இந்த முடிவை எடுத்துள்ளார். உலகின் பணக்காரர்களில் ஒருவரான மஸ்க் இனி அமெரிக்க அரசியல் களத்தில் ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அமெரிக்க அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா? இரண்டு பிரதான கட்சிகளை தாண்டி எலான் மஸ்கின் அமெரிக்கா கட்சி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? வரும் காலங்களில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்கள்.